எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியோட போகிறதுல ஒரு நெருடல் இருக்குது. அதிமுக பிஜேபியிடம் முழுவதும் சரண்டராகி விட்டது என்பதுதான் உண்மை, வருத்தப்பட வேண்டிய உண்மை. ஆனால் வெளிப்படையான உண்மை அதுதான். திமுக தான் மெயின் எதிரி, வேறு யாரும் எதிரி இல்லைன்னு சொல்கிறது தெளிவாக நாங்கள் பிஜேபியோட போக போகிறோன்றது தான் காட்டுது. அவர் நான் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லாமல் போனதுன்றதுலாம் அது கண்டிப்பாக ஒரு நெருடல் இருக்குது. ஏன்னா 1.5 வருஷமாக அவர் பேசின பேச்சுக்கு எதிர்மறையாக செய்கிறார். அவர் 3 கார் மாறி போனாருன்றாங்க. அது எந்த அளவு உண்மையாக நமக்கு தெரியாது. அவர் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் அவருக்கு புரியல. அவர் மறைச்சாலும் பிஜேபி போட்டு உடச்சிடுவாங்க, பானையை போட்டு உடச்சிடுவாங்கன்றது அவருக்கு தெரியல. இவர் அமித்ஷாவை பார்க்குற, நான் கட்சி தலைமை அலுவலகத்தை பார்க்க தான் வந்தேன், புது அலுவலகத்தை கட்டிடத்தை, யாரையும் சந்திக்கிற அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாரு நண்பகலில். ஆனால் இவர் அமித்ஷாவை போய் பார்க்குறாருன்ற நியூஸ் 10 நிமிஷம் முன்னாலே தேசிய ஊடகங்களில் கசியுது. 10வது நிமிஷம் ட்விட்டரில் தூக்கி ஃபோட்டோஸை போட்டாங்க. அப்போ அவரை எந்த அளவுக்கு பிஜேபி இழிவுபடுத்துது, எந்த அளவுக்கு செக் அண்ட் மேட் பண்ணுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியை முடிவு செய்கிறதும், அந்த கூட்டணியை வழி நடத்துறதும், அந்த கூட்டணியை கண்ட்ரோல் பண்ணுறதும் பிஜேபி தான்.